ஹாய் கோட்லாக். இன்னைக்கு அரே யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ரெண்டு அரே யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்னென்னா அரே ஃபில்ட்ரும் அரே ஃபில்டர், அப்புறம் வந்து அரே ஃபில்டர் யூஸ் பண்ணியும் இன்னொன்று ஸ்ட்ரிங் பொசிஷன். மெயின்லி அரே ஃபில்டர் தான். பட் இது என்னென்னா நான் ஒரு சர்ச் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். சர்ச் பண்ண போகிறேன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில். அதை வந்து நம்ம அரேயில் இருக்க வேல்யூஸை சர்ச் பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். பாருங்கள், இதான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறப்ப அதை ஷோ பண்ணணும். அரே வேல்யூஸை ஃபெச் பண்ணி கொடுக்கணும். நார்மலாக டேட்டா பேஸ்லேருந்து ரியல் டைமில் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அரே வச்சு பேசிக்காக பண்ணிட்டு அப்புறம் இது போகணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பிஹெச்பி ஃபங்க்ஷன் எழுதுவோம். இதில் எழுதிப்போம். இது வந்து ஒரு பிஹெச்பி ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், index.php. இப்போ நார்மலாக ஒரு சர்ச் இப்படி தான் ஒர்க் ஆகும். டேட்டா பேஸை வச்சு நம்ம கொரி பண்ணி இது பண்ணுவோம். அது போல் நம்ம இப்போ டேட்டா பேஸ் மேலே அரே வேல்யூஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ அரே வேல்யூஸ்க்கு நான் வந்து வேல்யூஸ் எடுத்து வரேன். சாம்பிள் ஆஃப் அரே வேல்யூஸ்னு வச்சுருக்கேன். இப்போ போகிறேன். அதாங்க அந்த அரே வேல்யூஸ் ஆப்பிள், பனானா, செடி, டேட், எல்டர்பெரி, ஃபிக்கு, கிரேப், இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கா. ஸோ இந்த வேல்யூஸை நான் சர்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ பேசிக்காக என்னென்னா இது வந்து நான் ஒரு ஃபார்ம்லேருந்து சர்ச் பண்ணுவேன். எப்போதும் டேட்டா பேஸில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஃபார்ம்லேருந்து போஸ்ட் பண்ணுவேன். ஃபார்ம்லேருந்து போஸ்ட் கொடுத்து இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம். ஒரு பட்டன் சர்ச் கிளிக் பண்ணையில் ஆக்சுவலாக போஸ்ட் நடந்து வரும். ஸோ நம்ம என்ன கேட்கலாம்னா இஃப் கண்டிஷனில் $servers ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது. மேஜிக் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேஜிக் மெத்தடில் சூப்பர் குளோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து $serverன்னு நீங்கள் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சர்வர் வேரியபிள்ஸ்க்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே நிறைய சர்வர் வேரியபிள்ஸ் இருக்கும். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரிக்வெஸ்ட் மெத்தடுங்கிற இடத்துல ரிக்வெஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட் டைப்பாக இருந்தால் இதுக்குள்ளே போ, அந்த கண்டிஷனுக்குள்ளே போ அப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு எனக்கு தேவையான அரே ஃபில்டர் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த அரேலேருந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ நம்ம அரே ஃபில்டரை யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்சதுன்னா அரே ஃபில்டரில் என்ன பண்ணலாம், அரேயில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அரே ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். அரே ஃபில்டர் என்ன சொல்லுது, ஃபில்டர்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே யூஸிங் ஏ கால் பேக் ஃபங்க்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரே ஃபில்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அரே வைக்கணும், எந்த அரே வேல்யூஸுங்கிற அரே வைக்கணும். அடுத்தது கால் பேக் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட சர்ச் கொரிக்கான வேலையை நம்ம செய்யணும். $values ஓகேவா. இப்போ கால்பேக் ஃபங்க்ஷனாக நான் வந்து ஃபில்டர் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கால்பேக் ஃபங்க்ஷனாக ஃபில்டர் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஃபில்டர் வேல்யூஸ் இது வந்து ரிசல்ட்னு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு புரியுன்னா ஃபில்டர்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பேக் பண்ணேன். இப்போ இதுக்குள்ளே இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் தான் ஃபில்டர் வேல்யூஸ் $value பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். என்ன நம்ம அந்த அரேக்குள்ளே பாஸ் பண்ணோமோ அது வரும். இப்போ இந்த இசெட்டில் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் சர்ச் பண்ணல பிளேஸ் ஹோல்டர்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூவை இந்த நேம் வச்சு நேமுக்குள்ளே இருக்க சர்ச்சுங்கிற வேல்யூ வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ போஸ்ட்டுக்குள்ளே என்ன சொல்ல போகிறோம், போஸ்ட்
அண்டர்ஸ்கோர் போஸ்ட்டுங்கிற வேரியபிள்குள்ள போஸ்ட்டுங்கிற ஐட்டத்துக்குள்ள போஸ்ட்டுங்கிற சூப்பர் குளோபலுக்குள்ள நமக்கு சர்ச்சுங்கிற நேமில் ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை எடுத்து நான் ஒரு சர்ச் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே அடைச்சிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிக்வெஸ்ட் மெத்தட் போஸ்ட்னு பார்க்குது, போஸ்ட்டுக்குள்ளே சர்ச் இருக்கான்னு பார்க்குது, சர்ச்சுக்குள்ளே இருக்க வேல்யூஸை சர்ச்சுக்கு போட்டுருச்சு, இந்த வேரியபிளை போட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த வேரியபிளை தான் நம்ம இங்கே கால் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இது இந்த சர்ச் வேரியபிள் இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ நமக்கு அதே வேரியபிள் வேணும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணி அதே வேல்யூ வேணும்னா வெளியில் வச்சு குளோபல்னு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் இந்த வேரியபிளை குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறதுனால இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருந்தாலும் இந்த பேஜில் நமக்கு வந்து அது அக்சஸபிளாக மாறிடுது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குளோபல்னு ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடணும். அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணோன்னா அந்த வேரியபிள் தான் இங்கேயும் வந்திருக்கும். நம்ம குளோபல் கீவேர்டு கான்செப்ட் படி இந்த சேம் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அது இங்கே வேணும்னா இங்கே அந்த வேல்யூஸ் எடுக்கணும்னா நம்ம குளோபல் கீவேர்டில் அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் பொசிஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸ்ட்ரிங் பொசிஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் நீடில் இந்த ஸ்ட்ரிங் பொசிஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம தேடுறோம். ஆக்சுவலாக நமக்கு ஏன் ஸ்ட்ரிங் இங்கே கொடுக்குறோம்னா, நம்ம ஒரு இன்புட் வேல்யூஸ் எதில் HTML இன்புட் வேல்யூஸை நம்ம தேடினாலும் அது நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஓகேவா, அது நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ நம்ம வேல்யூவை நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணுறப்ப இங்கே வரப்போ அது ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி இங்கே வரும், ஸ்ட்ரிங் பொசிஷன் வரப்போ. ஓகேவா, இது ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ண போகிற வேல்யூ ஸ்ட்ரிங். அடுத்து நம்ம நீடில்னு சொல்கிறது நம்ம சர்ச் பண்ணுறது. ஓகேவா, அதில் நீ ஆஃப்செட் செட் பண்ணிக்கலாம், எதுலேருந்து இது வரைக்கும் கூட செட் பண்ணலாம். பட் நம்ம அது தேவையில்லை, அதுக்கு ஊசி நீடில்னு போட்டுருக்க நம்ம தேடுறது. ஸோ அந்த வேல்யூ ஃபில்டர் ஆகி இங்கே வர்றப்ப ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம அந்த வேல்யூ போடுறோம், ஸ்ட்ரிங் பொசிஷனுக்குள்ளே போடுறோம். போட்டுட்டு $search அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஃபில்டர் வேல்யூஸில் ஒரு வேல்யூவை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வரோம். ஒரு லூப் பண்ணுறப்ப அந்த லூப் பண்ணுறப்ப வரப்போ தனியாக எடுத்துகிட்டு வரனால அது ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் வேல்யூவாக தானே இருக்குது. அங்கே அரேக்குள்ள என்ன வேல்யூவாக இருக்குது, இது ஸ்ட்ரிங் வேல்யூவாக தானே இருக்குது, நம்பர் வேல்யூ இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக அதில் போடலாம். போட்டுட்டு தேடுறப்ப இப்போ என்ன கண்டிஷன் செட் பண்ணுறோன்னா, நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அதாவது ஸ்ட்ரிங் பொசிஷனை வந்து எக்கோ பண்ணோன்னா நமக்கு 1 or 0 தான் கிடைக்கும் ஸ்ட்ரிங் பொசிஷன். ஸோ அதனால் 1 or 0 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருக்கும் இந்த கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணுறப்ப. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆயிரும்னா, இது ட்ரூவாக இருந்துச்சு, நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னால் இப்போ ட்ரூ. ஸோ இந்த பொசிஷனில் இருக்க வேல்யூ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரிங் பொசிஷன் ரிட்டர்ன்ஸ் பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணும், இல்லை இந்த ரிட்டர்ன் பண்ணுமா. the string search for period returns a position where the needle exists related to the beginning of the haystack. Also note that string position start at 0 not at 1. அதாவது இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இங்கே ரிட்டர்ன் வேல்யூ இங்கே என்ன பண்ணோம்னா ஃபில்டர் வேல்யூஸ் வந்து இந்த பொசிஷனில் அரேயில் 0 இதில் இருக்குது, 1ல் இருக்குது, 2ல் இருக்குது அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே 0 1 அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரூங்கிறப்ப இங்கே ஒரு வேல்யூ சென்ட் பண்ணியிருப்போம் இல்லை, அந்த வேல்யூ வச்சு இங்கே ஒரு வேல்யூ வந்துருவோம். ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணோம்னா எப்படின்னா இப்போ 0லேருந்து இப்போ ஆப்பிளுங்கிறது 0. ஸோ 0 இங்கே பாஸ் ஆனப்போ இது ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிட்டனால என்ன ஆயிடும்னா, ஓகே ஃபில்டர் வேல்யூஸ் வந்து 0th இன்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது வேல்யூஸில். ஸோ நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஸோ நம்ம அரே ஃபில்டர் கூட நார்மலாக இருக்கிற அரே ஃபில்டர் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் பொசிஷன் இல்லாமல் இந்த 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 இதான் ஃபங்க்ஷனை ஒரு வீடியோ பண்ணி பார்ப்போம், எப்படி நம்மளால் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன தெளிவாக புரியும். ஓகே, இது ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளோட வேலை அடுத்து என்னென்னா, ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டருக்கு இப்போ இந்த வேல்யூவில் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் ஆகிறப்ப இது ஒரு அரேவாக தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ அரேவாக ரிட்டர்ன் ஆகிருக்கனால அரேவாக ரிட்டர்ன் ஆகி பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே ரிசல்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதில் நிறைய பேர் சர்ச்சில் வந்து இது போட்டுரும், நிறைய HTML கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி கொடுத்துரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு search results for HTML ஸ்பெஷல் கேர்ஸ்குள்ள நம்ம இந்த சர்ச் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். நம்ம கொடுக்குற இன்புட் கொடுக்குற சர்ச் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதிரி டபுள் கோட்ஸையும் சிங்கிள் கோட்ஸையும் கொடுக்குறோம். HTML ஸ்பெஷல் கேர்ஸ் if emptyக்குள்ள நம்ம $filtered values கொடுக்குறோம். $filtered values, அதாவது இது எம்டியாக இருந்தால், ஃபில்டர் வேல்யூஸ் எம்டியாக இருந்தால் எக்கோ நோ மேட்சஸ் ஃபவுண்ட்னு கொடுத்துரும். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அரே ஃபில்டர் கான்செப்ட் உனக்கு வந்து எப்படி லூப், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார் ஈச் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் ஈச் மாதிரி வச்சா இது ஒவ்வொன்றா லூப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை அனுப்பும். ஒவ்வொரு லூப் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷன் அனுப்பிச்சு அங்கே ரிட்டர்ன் பண்ணுறப்ப கரெக்டாக ஒரு பாயிண்டில் பிடிக்கும். அந்த பாயிண்ட்டை 0, 1, 2, 3ங்கிற வேல்யூவில் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வரும். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ அதை வச்சு அந்த கான்செப்டை வச்சு நம்ம தனியாக ஒன்று பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா for each filtered values as $value அங்கே என்ன ஆயிருன்னா, ஃபில்டர் வேல்யூஸில் இருக்கிற அரேயில் நம்ம பாயிண்ட் பண்ண வேல்யூ நம்பரை வந்து இது எடுத்துகிட்டு வந்துடும். HTML ஸ்பெஷல் கிளாஸ் அதில் நம்ம சொன்ன வேல்யூ இங்கே வந்துடும். வேல்யூ கன்கார்டினேட் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணோன்னா நமக்கு கேட்ட ரிசல்ட் வரும். அது என்னென்னா, இந்த அரேயில் உள்ள வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும். அதுபடி வரும் கம்ப்ளீட்டாக. பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸில் இப்போ நான் அரேயில் இல்லாத வேல்யூன்னு நோ மேட்ச் ஃபவுண்ட் வந்துருச்சா. இப்போ அரேயில் உள்ள வேல்யூ APP அப்படின்னு கொடுக்குறேன். சர்ச் ரிசல்ட்ஸ் ஃபார் APP. APPயில் எது இருக்குன்னா ஆப்பிள் இருக்குது. இது பனானா வச்சுருந்தோம்ல, BAN மட்டும் அடிக்கிறேன். பாருங்கள் BANல ஆரம்பிச்சதை அப்படியே பனானான்னு வந்துருக்கு. ஸோ இது வந்து MySQL நம்ம வச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம். அதே மாதிரி அரே ஃபில்டரை வச்சு பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் பொசிஷனை வச்சு அந்த பொசிஷனை எடுத்துருவோம், வேல்யூ எங்கே இருக்குன்ட்டு. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் வெறும் நம்மளோட ஃபார் லூப்ஸை வச்சு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணி
அதை ஃபஸ்ட் பண்ணிட்டு அடுத்து எஸ்கியூஎல் வச்சு டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணுற மாதிரி நம்ம சர்ச்சிங் அரே சர்ச்சிங்கை பண்ணுவோம், வேல்யூ சர்ச்சிங்கை பண்ணுவோம். பாய் கைஸ்.